30 வயசான சத்யா சாஃப்ட்வேர் வேலை போயிடுச்சுன்னு தன்னோட சொந்த ஊருக்கு வந்தான். அவனோட அப்பா கோபால் பார்த்து சந்தோஷப்பட்டாரு. அப்பா, இனிமே நான் சிட்டிக்கு போகலப்பா. இங்கேயே உங்க கூட இருந்து நம்ம வாழைத்தோப்பை பார்த்துக்கிறேன். நீ சொல்றது நிஜமாப்பா? நிஜம்தான்ப்பா. நான் சிட்டிக்கு போக மாட்டேன். ராஜையா மாமா பொண்ணு அனாமிகா இருக்கால, அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன். வரதட்சணை எதுவும் நமக்கு தேவையில்லை. போய் சம்பந்தம் பேசிடலாம்ப்பா. கல்யாண செலவையும் நம்மளே ஏற்றுக்கலாம். சத்யா சொன்ன வார்த்தைகளை கேட்டு அவங்க அப்பா கோபால் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ஏற்பாடு பண்ணறதுக்கு போனாரு. ஆனா சத்யா மட்டும் மனசுக்குள்ளார, அனாமிகா, லவ் பண்ணுன்னு SMS அனுப்புற, ஃபோன் கால் பண்றேன்னு சொல்லி டார்ச்சர் பண்றான்னு என் பாஸ் கிட்ட சொல்லி வேலையிலிருந்து தூக்குனேன். இந்த கல்யாணம் நடக்கட்டும், உன்னை சும்மா விட மாட்டேன், அப்புறம் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனான். ராஜையாவும் கோபாலும் வீட்டு வாசல்ல இருந்த கட்டல்ல உட்கார்ந்தாங்க. என்ன மச்சான், முகம் டார்ச் லைட் மாதிரி வெளிச்சமா இருக்கு. நான் சொல்ல போற விஷயத்த கேட்டா ஓ முகம் கூட அதே மாதிரியே மாறும்பா. அப்படின்னா சொல்லுங்க. அதுக்குள்ள சுஜாதா டீ கொண்டு வந்தாங்க. என் புள்ள பட்டணத்துல இருந்து வந்திருக்கான். அனாமிகாவை கட்டிக்கிட்டு இங்கேயே இருக்க போறேன்னு சொல்றான். உனக்கும் தங்கச்சிக்கும் நம்ம அனாமிகாக்கும் இஷ்டம்னா இந்த கல்யாணத்தை நடத்தலாம். நம்ம கண்ணு முன்னாடி குழந்தைங்க நல்லபடியா குடும்பம் நடத்துறத பாப்போம். என்ன சொல்றீங்க? ராஜையாவும் சுஜாதாவும் ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. உங்க பொண்ணு உங்க கண்ணு முன்னாடியே இருக்கணுங்கிற ஆசை கூட தீருமே. எனக்கு சந்தோஷம்தான். தெரியாதவங்கள்ட்ட கொடுத்துட்டு பொண்ணு எப்படி இருக்கா ஏதா இருக்கான்னு தினம் யோசிக்கிறத விட கண்ணெதிரிலேயே கொடுத்து அழகு பார்த்தேன்னா நிம்மதியா வாழ்நாள் முழுக்க கழிப்பேன். அண்ணா, ஏற்கனவே உலக அறிவில்லாதவ, இப்படி சொல்றாளேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அனாமிகா கிட்ட பேசினதுக்கு அப்புறம் அடுத்த கதையை பேசுவோம். சரி தங்கச்சி, அனாமிகா வந்ததுக்கு அப்புறம் பேசிட்டு தகவல் சொல்லுங்க அப்படின்னு வெளியில மட்டும் சொல்லிட்டு மனசுக்குள்ள, இந்த ராஜையாவோட வாழைத்தோப்பு மேல எனக்கு எப்பவும் ஒரு கண்ணு அமைக்கிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோபால் போயிட்டான். அப்படியே நேரம் போச்சு. அன்னைக்கு சாயந்தரம் எதிர்பாராத விதமா சத்யனும் அனாமிகாவும் வாழைத்தோப்புல மீட் பண்ணாங்க. அனாமிகா கோபமா போனா. சத்யா அவளை தடுத்தான். வழிய விடுறியா? 2 நிமிஷம் பேசணும். உன்கிட்ட பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. எனக்கு இருக்கு. உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்ல அப்படின்னு அனாமிகா வேகமா அவனை கடந்து போகும்போது, அனாமிகா, நம்ம கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கு எங்க அப்பா உங்க அப்பா வீட்டுக்கு போயிருக்காரு அப்படின்னு சத்யா சொன்னதும் அனாமிகா சடனா நின்னா. சத்யா அனாமிகா கிட்ட வந்தான். என்ன சொன்ன? ஆமா, கூடிய சீக்கிரத்துல நமக்கு கல்யாணம். பைத்தியம் மாதிரி எதேதோ பேசிக்கிட்டு இருக்காத. பைத்தியம் இல்ல, உண்மைதான். நான் உன்னை காதலிக்கலன்னு எத்தனை தடவை சொல்றது? காதலிக்கலன்னா பரவாயில்ல, கல்யாணம் பண்ணிக்கோ. உனக்கு வெக்கமா இல்ல? உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறதுல என்ன வெக்கம்? காதலுங்கிற பெயர்ல போன் பண்றது, மெசேஜ் அனுப்புறது, இப்படி டார்ச்சர் பண்றது, இதெல்லாம் நல்லது நினைக்கிறியா? சத்யா முகம் இன்னும் கடினமா மாறுச்சு. என் வேலை போனதுக்கு காரணமே நீதான். உன் வேலை போனதுக்கு காரணம் நான் இல்ல, நீதான். ஆபீஸ்ல என்ன வேலை செய்ய விடாம டார்ச்சர் பண்ண. உண்மைய சொன்ன, அவ்வளவுதான். அந்த உண்மையால தான் என்னோட வேலையே போச்சு. ஏன் வாழ்க்கைய நாசம் பண்றதுக்கு உனக்கு யாரு உரிமை கொடுத்தது? நான் உன்னை காதலிக்கிறேன். அது காதல் இல்ல, சுயநலம். அனாமிகா சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும் அவனோட இதயத்துக்கு எடுத்துக்கிட்டான். சரி, கடைசியா கேக்குறேன், என்ன கல்யாணம் பண்ணிப்பியா மாட்டியா? முடியாது. நல்லா யோசிச்சுதான் சொல்றியா? 100% யோசிச்சுதான் சொல்றேன். அப்படின்னா நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. நடந்தா உனக்கு எனக்கு தான் கல்யாணம். முடியாதுன்னு நீ வேற எவனையாவது கல்யாணம் பண்ணி பாரு. மிரட்டுறியா? நம்ம காதலை காப்பாத்திக்கிறதுக்காக உன்னை நான் எச்சரிக்கை பண்றேன். நான் பயப்பட மாட்டேன். நீ ரொம்ப அதிகமா சினிமா படம் பாக்குறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டான். சத்யா கோபமா அங்கேயே இருந்தான். இப்போ இப்படி பேசிக்கோ, ஆனா கூடிய சீக்கிரத்துல எப்படி அழறன்னு பாரு. அதுக்கு உண்டான பிளானை நான் பாத்துக்கிறேன். அதை சீக்கிரமா செயல்படுத்துற, உன்னை என் சொந்தமாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தோட்டத்துக்கு போயிட்டான். நாட்கள் அப்படியே போச்சு. அனாமிகா அந்த விஷயத்த முழுசா மறந்துட்டா. வீட்ல இருந்துகிட்டு வழக்கம் போல வேலைகளை பார்த்தா. ஆனா சத்யா மட்டும் எதையுமே மறக்கல. அவ ரூம்ல செவர் முழுக்க அனாமிகா போட்டோஸே மாட்டி வச்சிருந்தான். அனாமிகாவை எப்படி சொந்தமாக்கிக்கலான்னு நினைச்சுக்கிட்டு
ரூம்குள்ளேயே இருந்த சத்யன் கிட்ட அவனோட அப்பா வந்தாரு. என்னடா இது? காதல்பா, காதல். இதுக்கு பேரு காதலா இல்லையா பைத்தியக்காரா? எனக்கு அனாமிகா வேணும்பா. எனக்கும் ராஜையாவோட வாழைத்தோப்பு வேணும். அதுக்காக நான் வீட்லயே உட்காந்து பைத்தியக்காரனாயிட்டனா? வெளியில சிரிச்சு பேசிக்கிட்டு சரியான அவகாசத்துக்கு காத்திருக்க. நீயும் அதே மாதிரி தான் இருக்கணும். சரியான சமயம் வரும்போது நீ யாருன்னு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போயிட்டாரு. ஒரு நாள் பட்டினப்பாக்கங்கிற ஊர்ல இருந்து சம்பந்தம் வந்தது. சாரதா, ரமேஷ், பிரசாத் அனாமிகாவை பார்க்க வந்தாங்க. எங்க புள்ளன்னு பெருமையா பேசுறோன்னு நினைச்சுக்காதீங்க. நல்ல பைய, நல்லா படிச்சிருக்கா, புகை பிடிக்க மாட்டான், குடிக்க மாட்டான், விவசாயம் பாக்குறான் அப்படின்னு சாரதா சொன்னாங்க. ரமேஷ ராஜையாக்கு பிடிச்சது. அனாமிகா எல்லாருக்கும் காஃபி கொண்டு வந்தா. ரமேஷ் அவளை பார்த்து கண் சிமிட்டவே மறந்து போனான். தம்பி ரமேஷா, காஃபி ஆறுது பாரு அப்படின்னு சொன்னதும் அங்க இருந்த எல்லாருமே சிரிச்சாங்க. ரமேஷ் வெக்கப்பட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு ரமேஷும் அனாமிகாவும் தோட்டத்துல நின்னு பேசினாங்க. என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்ன உங்களுக்கு? பிடிச்சிருக்குங்க. எனக்கும் பிடிச்சிருக்குங்க அப்படின்னு சொன்னதும் ரமேஷோட முகம் மலர்ந்துச்சு. கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் சிரிச்சு பேசிட்டு இருந்தாங்க. தடவை அனாமிகாவுக்கு எதிர்காலத்தை பத்தின கனவு தடவை வந்தது. ரெண்டு குடும்பமும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. கல்யாண தேதிய கூட குறிச்சாங்க. ஒரு நாள் கல்யாண பத்திரிக்கை வந்தது. அனாமிகா ஆசாசியா ஒரு பத்திரிக்கையை எடுத்து பார்த்தா. சி லா சவ் அப்படின்னு எழுதி இருந்தது. அதுக்கு சிரஞ்சீவி லக்ஷ்மி சௌபாகியவதின்னு அர்த்தம். அத பார்த்ததும் அவளுக்கு ஆனந்த கண்ணீர் வந்தது. அந்த வார்த்தைய மறுபடியும் படிச்சா. அத பார்க்க அவளுக்கு சந்தோஷமா இருந்தது. அப்ப அந்த இடத்துக்கு அவளோட அம்மா வந்தாங்க. புஸ்தகத்தை படிக்கிற மாதிரி பத்திரிக்கையை எப்படி படிக்கிறியம்மா? அம்மா, என்னோட பேரு இவ்ளோ அழகா இருக்குல்ல? கல்யாணம் ஆகிற பொண்ணுங்களை அப்படிதான் கூப்பிடுவாங்க. அது இல்லம்மா, என் வாழ்க்கையோட பத்திரிக்கை இது. அதே சமயத்துல டவுன்ல ஒரு கம்ப்யூட்டர் சென்டர்ல சத்யா உட்காந்து கம்ப்யூட்டர்ல என்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தான். ஸ்கிரீன்ல அனாமிகாவோட போட்டோ, பக்கத்திலேயே அவனோட போட்டோ. கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் வந்து அதை பார்த்துட்டு, என்னப்பா இது? டிஸ்டர்ப் பண்ணாத. கல்யாண போட்டோ பண்றியா? பார்த்தா தெரியலையா? ஆனா உண்மையிலேயே கல்யாணம் ஆகல. போட்டோல ஆன மாதிரி தாண்டா. இது தப்புடா, எனக்கு அறிவுரை சொல்லாத அப்படின்னு பணக்கட்டை அந்த டேபிள் மேல எடுத்து வச்சான். அனாமிகா, உன் கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நான் பாக்குறேன் அப்படின்னு அவன் க்ரூவலா ஒரு விஷயத்த யோசிச்சான். மறுநாள் காலையில ரமேஷோட வீட்டுக்கு ஒரு போஸ்ட் கார்டு வந்தது. பிரசாத் பார்த்தாரு. எமர்ஜென்சி அப்படின்னு அதுல எழுதி இருந்தது. பிரசாத் திறந்து பார்த்தாரு. உள்ள போட்டோ இருந்தது. தடவை பார்த்த உடனே அவரோட முகமே மாறி போச்சு. கோபமா, சாரதா, ரமேஷா அப்படின்னு சத்தமா கூப்பிட்டாரு. சாரதாவும் ரமேஷும் வேகமா வந்தாங்க. என்ன ஆச்சுங்க? ஏன் அப்படி கத்துனீங்க? சொல்லுங்கப்பா, கையில என்ன போட்டோ இருக்கு? அப்படின்னு ரமேஷ் அதை வாங்கி பார்த்தான். சத்யாவுக்கும் அனாமிகாவுக்கும் கல்யாணமான மாதிரி இருந்துச்சு. ரமேஷோட வாயில இருந்து வார்த்தைகளே வரல. சாரதாவும் அந்த போட்டோவை பார்த்து ஷாக் ஆனாங்க. அவங்க கையில இருந்த போட்டோ கீழே விழுந்துச்சு. பிரசாத் கோபமா, அடே, நம்மள ஏமாத்திட்டாங்கடா அவங்க. அவங்கள சும்மா விடக்கூடாது, வாங்க வீட்டுக்கு போய் இந்த போட்டோவை பத்தி கேப்போம். கோவப்பட வேண்டாம்பா, உண்மை என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதுக்கு மேல என்னடா தெரிஞ்சுக்கணும்? போட்டோ கண்ணு முன்னாடி இருக்குல்ல. அப்பா, இப்பெல்லாம் போட்டோஸ ஃபேக் பண்ணலாம். இப்படி ஃபேக் பண்ணறதுக்கு யாருக்கு அவசியம் வந்ததுப்பா? அம்மா, இத பத்தி அனாமிகா கிட்ட பேசினா என்னன்னு தெரிய வரும்ல. அடே, நம்ம குடும்ப மானம் முக்கியம்டா அப்படின்னு உடனே போன் எடுத்து பேசினாரு. அதே நேரத்துல அனாமிகா தன்னோட ரூம்ல உட்காந்துக்கிட்டு மறுபடியும் கல்யாண கார்டை பாத்துட்டு இருந்தா. சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தா. சிரஞ்சீவி லக்ஷ்மி சௌபாகியவதி அப்படிங்கிற வார்த்தைய தொட்டு பாத்துக்கிட்டே இருந்தா. வீட்ல ராஜையா போன்ல பேசிட்டு இருந்தாரு. சொல்லுங்க சம்பந்தி, செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம சம்பந்தின்னு சொல்றீங்க. ஐயோ, நான் என்னங்க செஞ்சேன்? என்ன நடந்தது? இந்த கல்யாணத்தை நாங்க நிறுத்துறோம். உங்க பொண்ணு எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னதும் ராஜையா ஷாக் ஆனாரு. என்னங்க ஐயா சொல்றீங்க? நீங்க கல்யாணத்தை ஏன் நிறுத்த சொல்றீங்க? என்ன ஆச்சு? அப்படின்னு கண்ணீர் விட்டாரு. அத கேட்ட உடனேயே அனாமிகாவோட மனசு சுக்குநூறா நொறுங்கிருச்சு. கையில இருந்த கல்யாண பத்திரிக்கைய கீழே போட்டுட்டான். சிரஞ்சீவி லக்ஷ்மி சௌபாகியவதிங்கிற வார்த்தையும் கீழே விழுந்துருச்சு. அந்த பேரை பார்க்கும்போது இருந்த ஆனந்தம் ஒரு நிமிஷம். சம்பந்தி, என்ன நடந்தது சம்பந்தி? என் பொண்ணு என்ன தப்பு பண்ணா?
உங்க பொண்ணு கேளுங்க, அவளுக்கு எல்லாமே தெரியும். அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டாரு பிரசாத். ராஜையாவும் சுஜாதாவும் ஷாக்கிங்கா நின்னாங்க. அனாமிகா பரபரப்பா ஹாலுக்கு வந்தா. அப்பா என்னாச்சுப்பா அவங்க கல்யாணத்தை நிறுத்திட்டாங்கம்மா அப்படின்னு கண்ணீர் விட்டாரு ராஜையா. அனாமிகா ஷாக்கிங்கா என்னது அப்படின்னு சொன்னா. காரணம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. உனக்கு தெரியுங்கிறாங்க. தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுமா, என்னம்மா நடந்தது? அந்த பையனும் நீயும் போன்ல எதுவும் பேசுனீங்களா? இல்லையேம்மா, நானும் அவரு எதுவும் பேசல. அப்படி ஏதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு தெரியாம பண்ணுவேனா? சொல்லுங்க அப்படின்னு அனாமிகா பேசிட்டு இருக்கும்போது வீட்டு வாசல்ல ஒரு பைக் வந்தது. அந்த ஆள் கையில ஒரு கவர் இருந்தது. இங்க ராஜையா யாருங்க? அப்படின்னு சொன்னாரு. உடனே ராஜையா வந்தாரு. நான் தாங்க. அந்த ஆள் எதுவுமே பேசாம கையில கவரை மட்டும் கொடுத்தான். இதை யாரு கொடுக்க சொன்னாப்பா? அதெல்லாம் தெரியாதுங்க, உங்க கையில கொடுக்க சொன்னாங்க, கொடுத்தேன். என் வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போயிட்டான். ராஜையா கவரோட வீட்டுக்குள்ளார வந்தாரு. சுஜாதாவும் அனாமிகாவும் ஆர்வமா நின்னுட்டு இருந்தாங்க. உள்ள இருந்த போட்டோஸ பார்த்து அவரோட கையே நடுங்கி போச்சு. கவலையோட எதுக்குடா கடவுளே எங்களோட இப்படி விளையாடுற அப்படின்னு சொன்னாரு. சுஜாதா அனாமிகா கூட அந்த போட்டோஸ பார்த்தாங்க. ஐயோ கடவுளே அப்படின்னு சுஜாதாவும் அழுதாங்க. அனாமிகாவுக்கு இந்த பூமியே பொளக்குற மாதிரி ஆயிடுச்சு. எதுக்குன்னா அவங்க கையில சத்யா அவளுக்கு தாலி கட்டுற மாதிரியான போட்டோஸ் இருந்துச்சு. அப்போ அனாமிகாவோட போனுக்கு ஒரு மெசேஜ் வந்தது. அந்த மெசேஜ் அனுப்புனது சத்யா. அனாமிகா நடுங்கிக்கிட்டே அந்த போனை எடுத்து பார்த்தா. அதுல ஒரே ஒரு லைன் தான் இருந்துச்சு. இது வெறும் ஆரம்பம்தான் அனாமிகா, இன்னும் அசல் ஆட்டம் ஆரம்பிக்கல அப்படின்னு அனாமிகா படிச்சா. கண்ணீரோட மௌனமா உட்கார்ந்திருந்தா. என்ன ஆச்சுமா? என்னம்மா போட்டோ அது? ராஜையா கையில இருந்த போட்டோவை அனாமிகா மறுபடியும் பார்த்தா. அதுல சத்யா அவ கழுத்துல தாலி கட்டுற மாதிரி இருந்தது. இன்னொரு போட்டோல மாலை மாத்துற மாதிரி இருந்தது. இன்னொரு போட்டோல 2 பேரும் சிரிச்சுட்டே போஸ் குடுக்கற மாதிரி இருந்தது. பாக்குறவங்களுக்கு அது நிஜமான போட்டோ மாதிரியே தான் இருக்கு. அப்பா இதெல்லாம் போய்ப்பா, இதெல்லாம் போலி போட்டோஸ். ஆனா இத பாக்குறவங்க நம்ப மாட்டாங்களேமா. இத யாருங்க பண்ணது? எதுக்காக பண்ணிருக்காங்க? சத்யா தான் பண்ணிருப்பான்ப்பா. அவ எதுக்காகம்மா இத பண்றான்? அப்போ அனாமிகா சத்யா இவள டார்ச்சர் பண்ண விஷயங்களை சொன்னா. இவ்ளோ நடந்திருக்கு, எங்க கிட்ட எதுவும் சொல்லலையே நீ. அப்போ ராஜாக்கு பயங்கர கோவம் வந்துச்சு. அடே சத்யா அப்படின்னு போட்டோஸ் எடுத்துக்கிட்டு ஆவேசமா கோபாலோட வீட்டுக்கு போனாரு. அவருக்கு பின்னாடியே சுஜாதா கூட போனாங்க. என்னங்க நில்லுங்க அப்படின்னு சுஜாதா எவ்ளோ சொல்லியும் கேட்காம ராஜையா போனாரு. வீட்டுக்கு போய் கோபாலோட வீட்டு வாசல்ல நின்னாரு. சத்யா நிம்மதியா வாசல்ல உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருந்தான். அடே சத்யா, என்னாச்சு மாமா? இன்னும் நடிக்கிறியா? அப்படின்னு போட்டோஸ அவனோட முகத்துல அடிச்சாரு. சத்யா அத முத தடவை பாக்குற மாதிரி நடிச்சான். அடடே, என்னது இது? உனக்கு தெரியாதா? எனக்கு எதுவும் தெரியாதே அப்படின்னு சத்யா சொல்லிட்டு இருக்கும்போது உள்ள இருந்து கோபால் வந்தாரு. என்ன ஆச்சு சம்பந்தி? உன் புள்ள பண்ண வேலைய பாரு. கோபால் கூட போட்டோஸ பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி நடிச்சாரு. அடடே, இது யாரு பண்ணது? வேற யார்? உன் புள்ளதான். நான் செஞ்சதுக்கு ஆதாரம் இருக்கா? நீ அனுப்பின மெசேஜ என் பொண்ணு எங்க கிட்ட காமிச்சிட்டா. நான் அனுப்பின மெசேஜ் என் போன்லயும் இருக்கணும்ல, பாருங்க அப்படின்னு அவனோட போனை எடுத்து காமிச்சாரு. அந்த மெசேஜ் அவன் போன்ல இல்ல. ராஜையா ஷாக் ஆனாரு. ஏன்னா சத்யா எல்லா மெசேஜையும் டெலீட் பண்ணிட்டான். யாரோ என் பேர்ல மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாங்க. பொய் சொல்றத நிறுத்துடா. நான் செய்யாத தப்ப எப்படி ஒத்துக்குவா மாமா? கோபத்துல ராஜையா அவனை அரைஞ்சாரு. குறுக்க கோபால் வந்தாரு. ராஜையா, ஆதாரம் இல்லாம என் புள்ளைய பழி போடுற. இன்னொரு தடவை என் புள்ளைய அடிச்சேன்னா நல்லா இருக்காது அப்படின்னு சொன்னதும் ராஜையா அங்கிருந்து போயிட்டாரு. கோபாலும் சத்யாவும் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி அனாமிகா வீட்ல யாருமே சாப்பிடல. சுஜாதா அழுதுட்டு இருந்தா. ராஜையா மௌனமா உட்கார்ந்திருந்தாரு. அனாமிகா ஒரு முடிவை எடுத்தா. அப்பா. என்னம்மா? நான் ரமேஷ் கிட்ட பேசி ஆகணும்பா. இப்பவா? ஆமா இப்பதான். அதுக்கு ராஜையாவும் ஒத்துக்கிட்டாரு. அனாமிகா போனை எடுத்து ரமேஷ் நம்பரை டயல் பண்ணினான். கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் ரமேஷ் போனை எடுத்தான். ஹலோ. நான் தான்.
அனாமிகா. கொஞ்ச நேரம் ரமேஷ் அமைதியா இருந்தான். என்கிட்ட பேச பிடிக்கலன்னா போனை வச்சிடலாம். சொல்லுங்க. அந்த போட்டோஸ் போலி. எனக்கும் அப்படிதான் தெரிஞ்சது. அப்படின்னா நீங்க என்ன நம்புறீங்களா? முழுசா இல்ல. அந்த வார்த்தையை கேட்டதும் அனாமிகா மனசு பாரமா இருந்தது. கண்ணீர் வந்துருச்சு. அதுக்காக நான் உங்களை முழுசா சந்தேகமும் படலைங்க. அப்படின்னா நிஜம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எப்படி? அந்த போட்டோஸ் எங்க ரெடி பண்ணதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். தடவை அனாமிகாவோட முகத்துல அந்த வார்த்தையை கேட்டதும் பொலிவு வந்தது. இது எப்படிங்க சாத்தியமாகும்? ரமேஷ் கொஞ்ச நேரம் எதுவும் பேசல. அதே நேரத்துல சத்யா தன்னோட ரூம்ல உட்காந்துக்கிட்டு செவுத்துல இருந்த அனாமிகாவோட போட்டோஸ பார்த்தான். அனாமிகா, உனக்கு சிரஞ்சீவி லக்ஷ்மி சௌபாகியவதி ஆகணுமா? கல்யாண மாப்பிள்ள நான் தான், வேற எவனும் வரமாட்டான், வரவும் விட மாட்டேன் அப்படின்னு சிரிச்சான். அப்போ அவனோட போன் அடிச்சுது. சத்யா போனை எடுத்தான். சொல்லுடா. ராஜையாவுக்கு கவரை கொடுத்த ஆளு ஒரு மரத்தடியில இருந்தான். வேலை முடிஞ்சது. குட். ஆனா இன்னொரு விஷயம் இருக்கு. என்னது அது? ரமேஷுக்கு அது போலி போட்டோஸ்னு தெரிஞ்சு நோண்ட ஆரம்பிச்சிட்டானா? அதை கேட்ட சத்யாவோட முகத்துல சிரிப்பு மாயமாயிடுச்சு. என்னது? அவங்க உண்மையை கண்டுபிடிச்சா என்ன பண்ணுவ? கண்டுபிடிக்கட்டும் அப்படின்னு சத்யா போனை கட் பண்ணிட்டு, ரமேஷ், இந்த விஷயத்தை அப்படியே விட்டுருவேன்னு நினைச்சேன். புத்திசாலி பையனாதான் இருக்க. ஆனா என் அடுத்த பிளானை பத்தி உனக்கு தெரியாதுல்ல அப்படின்னு கையில ஒரு பென்டிரைவை எடுத்தான். இந்த தடவை கல்யாண போட்டோ இல்ல, கல்யாண வீடியோவே காட்டுறேன் அப்படின்னு சிரிச்சான். அப்போ ரமேஷோட போனுக்கு ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து வீடியோ வந்தது. ரமேஷ் ஆச்சரியமா வீடியோ ஓபன் பண்ணி பார்த்தான். வீடியோ ஸ்டார்ட் ஆச்சு. ரமேஷுக்கு பயங்கரமான கோபம் வந்துருச்சு. வீடியோவுல அனாமிகாவும் சத்யாவும் ஒரு கோவில்ல நின்னு பேசிக்கிட்டு இருக்க மாதிரி வீடியோ வந்தது. பாக்குறவங்களுக்கு அவங்க காதலர்கள் மாதிரி தெரியும். வீடியோ முடியறதுக்குள்ள ரமேஷோட போன் அடிச்சுது. ரமேஷ் போனை பார்த்தான். அது ஒரு அன்னோன் நம்பர். கால் எடுத்து பேசினான். இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்கு, நல்லா யோசி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டான். அன்னைக்கு ரமேஷ்க்கு தூக்கமே வரல. ரூம்ல அங்கேயும் எங்கேயும் சுத்திட்டு இருந்தான். ஒரு பக்கம் அனாமிகாவோட பேச்சு, இன்னொரு பக்கம் போட்டோஸும் வீடியோஸும். இதுல நான் எதை நம்புறது புரியலையே. என்ன பண்ணா இதெல்லாம் போலின்னு தெரிய வரும்? அனாமிகாவை எப்படி காப்பாத்துறது அப்படின்னு யோசிக்கும்போது அப்பா பிரசாத், அம்மா சாரதா அங்க வந்தாங்க. தம்பி, இப்பவும் அந்த பொண்ணை தான் நம்புறியா? அம்மா, எனக்கு ஒரு விஷயம் புரியலம்மா. என்னதுப்பா அது? உண்மையிலே அவங்க காதலிச்சிருந்தா பொண்ணு பாக்குற வரைக்கும் ஏன் மறைச்சு வைக்க போறாங்க? பயந்து போயிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அன்னோன் நம்பர்ல இருந்து ஏன் இதெல்லாம் எனக்கு அனுப்பணும்? பிரசாதும் சாரதாவும் ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. அம்மா, இதுல ஏதோ தப்பு இருக்கு. நிஜம் தெரிகிற வரைக்கும் கல்யாணத்தை பத்தி எதுவுமே பேசாதீங்கம்மா. போய் படுங்கப்பா, போங்க. சாரதாவும் பிரசாதும் எதுவும் பேசாம போயிட்டாங்க. மறுநாள் காலையில ஊருக்குள்ள அனாமிகாவை பத்தி பல கிசுகிசுக்கள் வந்துச்சு. அனாமிகாக்கு காதல் இருந்தது, அதனால கல்யாண விவகாரம் நின்னு போச்சு, அப்படி இப்படின்னு பேசினாங்க. சுஜாதா வெளியே வரவே பயந்தாங்க. ராஜையா அதெல்லாம் கேட்டு தலகுனிஞ்சாரு. ஆனா அனாமிகா அழவே இல்லை. அவளுக்கு இதெல்லாம் கேட்டு கோவம் வந்தது. அப்பா, நான் இந்த விஷயத்தை இதோட விட மாட்டேன். என்ன பண்ண போறம்மா? என்னை யார் இப்படி பண்ணாங்களோ அவங்கள காட்டி கொடுப்பேன். நீ நினைக்கிற அளவுக்கு அது ஒன்னும் சுலபமான விஷயம் இல்ல. எவ்ளோ கஷ்டப்பட்டாவது நம்மள இவ்ளோ கஷ்டப்படுத்துறவங்கள கண்டுபிடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு அனாமிகா வீட்ல இருந்து வெளியேறி கம்ப்யூட்டர்ல ஒரு ட்ரைனிங் சென்டர் நடத்துற தன்னோட ஃப்ரெண்டு ஸ்வாதி கிட்ட வந்தா. ஸ்வாதி அந்த வீடியோவை பார்த்தா, போட்டோஸையும் பார்த்தா. கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தா. என்ன ஆச்சு? ஒரு விஷயம் சொல்றேன், ஷாக் ஆகாத. என்னது? இந்த வீடியோல சில விஷயங்களை எடிட் பண்ண மாதிரி தெரியுது. நிஜமாவா? ஆமா, ஆனா முழுசா கண்டுபிடிக்கணும்னா சோர்ஸ் வீடியோ வேணும். அனாமிகால மறுபடியும் ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அதே நேரத்துல சத்யா ரூம்ல சத்யா போன்ல ஏற்பாடு பண்ண போலி போட்டோஸ பார்த்து சந்தோஷப்பட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ கதவு திறந்துச்சு. யாரது? சத்யா நிமிந்து பார்த்தான். கதவு கிட்ட கிரண் நின்னுக்கிட்டு இருந்தான். சத்யா கையில இருந்த போன் தவறி கீழே விழுந்தது. நீயா? கிரண் வீட்டுக்குள்ள வந்தான். இந்த கிரண் சத்யாவோட சேர்ந்து சாஃப்ட்வேர்ல வேலை செஞ்ச ஒரு ஆளு. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். என்னாச்சு? என்ன பார்த்து ஏன் இவ்ளோ ஷாக் ஆகுற?
நீ எதுக்காக இங்க வந்த? நீ செய்யற வேலையை பத்தி பேசுறதுக்கு தான் வந்த. சத்யா அவனை ஒரு மாதிரி கேட்டான். நீ என்ன பேசுறேன்னு எனக்கு புரியலனா புரியுற விதத்துல சொல்றேன் அப்படின்னு அவனோட போனை வெளியே எடுத்தான். ஒரு வீடியோவை காமிச்சான். சத்யா கண்கள்ல இப்ப பயம் வந்தது. அது டவுன்ல உள்ள ஒரு கம்ப்யூட்டர் சென்டரோட சிசிடிவி ஃபுட்டேஜ். அதுல சத்யா அவனே அனாமிகா போட்டோ போட்டு கல்யாண போட்டோவை ஃபேக் பண்ற மாதிரியான ஃபுட்டேஜ் இருந்துச்சு. சத்யாவுக்கு வேர்த்துச்சு. இது உன் கைக்கு எப்படி கிடைச்சது? அது உனக்கு அவசியம் இல்லாத கேள்வி. இப்போ உனக்கு என்ன வேணும்? அனாமிகாவுக்கு நியாயம் நடக்கணும். சத்யா சிரிச்சான். கிரண் அவனை பார்த்தான். நீ ரொம்ப லேட்டா வந்துட்ட கிரண். கல்யாணம் நின்னு போச்சு. ஊர் முழுக்க அவளை பத்தி தான் தப்பா பேசுறாங்க. இந்த வீடியோ வச்சு என்ன பண்ணுவ? உண்மையை வெளியே கொண்டு வருவேன். அந்த வீடியோ வெளியே வந்தா உனக்கு தான் நஷ்டம். மிரட்டரியா? எச்சரிக்கிறேன். நான் பயப்படுறவனா இருந்தா இவ்ளோ தூரம் வந்திருக்க மாட்டேன், தெரிஞ்சுக்கோ அப்படின்னு கிரண் வெளியில வந்தான். அனாமிகா ஸ்வாதி கிட்ட போனா. அனாமிகா, இந்த வீடியோஸ் எங்க இருந்து வந்ததுன்னு தெரிஞ்சா உண்மையை வெளியே கொண்டு வரலாம். ஆனா எப்படி? அனுப்பின நம்பரை ட்ரேஸ் பண்ணணும் அப்படின்னு ஸ்வாதி சொன்னதும் அனாமிகாவோட போன் அடிச்சுது. அது ஒரு அன்னோன் நம்பர். கால் எடுத்து பேசினா. ஹலோ, நான் கிரண் பேசுறேங்க. எந்த கிரண்? சத்யாவோட சேர்ந்து சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை செஞ்சேன். சரி, இப்ப எனக்கு எதுக்கு ஃபோன் பண்ணீங்க? உங்களுக்கு உதவி செய்யலான்னு ஃபோன் பண்ணுங்க. அனாமிகா ஆச்சரியப்பட்டா. சத்யா செஞ்ச வேலைக்கு ஆதாரம் என்கிட்ட இருக்குங்க. என்ன சொன்னீங்க? நாளைக்கு காலையில 10 மணிக்கு டவுன் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருங்க. ஆதாரத்தை உங்ககிட்ட கொடுக்குறேன். அப்ப சத்யா கண்டிப்பா ஜெயிலுக்கு போயிடுவாங்க. உங்க கல்யாணமும் நடக்குங்க. நாளைக்கு கண்டிப்பா பஸ் ஸ்டாண்ட் கிட்ட வாங்க, மறந்துடாதீங்க. அனாமிகாவும் ஸ்வாதியும் ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. சத்யா ரூம்ல உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தான். கோபால் ரூம்குள்ள வந்தான். என்னாச்சுடா? ஒரு பிரச்சனை வந்துருச்சுப்பா. என்ன? கிரண் வந்தான். கோபால் ஷாக் ஆயிட்டாரு. அவனுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சா? ஆமா, தெரிஞ்சிருச்சு. இப்ப என்னடா பண்ண போற? கிரண் கையில இருக்கிறத டெலீட் பண்ணணும். எப்படிடா? நாளைக்கு காலையில அவன் அனாமிகாவை பார்க்க போறான். ஆனா அவனை நான் போக விட மாட்டேன். இப்பவே அவன் கதையை முடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொன்னது ஷாக் ஆயிட்டாரு கோபால். சத்யா போனை எடுத்து யாருக்கோ ஃபோன் பண்ணான். மறுநாள் காலையில 9 மணிக்கெல்லாம் அனாமிகா ரெடியாகி பஸ் ஸ்டாண்டுக்கு போய்கிட்டு இருந்தா. ராஜையாவும் சுஜாதாவும் டென்ஷனா இருந்தாங்க. ஜாக்கிரதையா போயிட்டு வாமா. பயப்படாதீங்கப்பா, உண்மையை வெளியில கொண்டு வர போறேன் அப்படின்னு டவுனுக்கு கிளம்புனா. அதே நேரத்துல கிரண் பைக்ல ஏறி பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு இருந்தான். அவன் பேக்ல ஒரு லேப்டாப். அந்த லேப்டாப்ல சத்யா பண்ண தப்புக்கு சம்பந்தப்பட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ். கிரண் ரொம்ப ஜாக்கிரதையாவும் ரொம்ப தெளிவாவும் வண்டியை ஓட்டிக்கிட்டு போனான். அவன் பின்னாடி கருப்பு கார் ஒன்று வந்துச்சு. அந்த கார்ல 2 பேர் இருந்தாங்க. அவங்க சத்யா அனுப்பின ஆளுங்க. அவங்க கார் ஸ்பீட அதிகரிச்சாங்க. சத்யா அவன் வீட்ல அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டு இருந்தான். டென்ஷனா இருக்குதாடா? கிரணோட கதையை முடிச்சிட்டா எந்தவித பிரச்சனையும் இல்லப்பா. அந்த பையகிட்ட நிஜமா ஆதாரம் இருக்கா? இருக்கு. அது வெளியே வந்ததுன்னா வராது அப்படின்னு வெளியே சொன்னாலும் சத்யாவோட மனசுல ஒரு கலக்கம். கிரண் பைக்ல போய்கிட்டே இருந்தான். கருப்பு கார அவன் பின்னாடியே வந்துட்டு இருந்தது. கிரண் அந்த கருப்பு காரை கவனிச்சான். அவனுக்கு சந்தேகம் வந்தது. உடனே பைக்க பக்கத்துல நிறுத்தினான். கருப்பு கார அதை கவனிச்சு நின்னா சந்தேகம் வரும்னு சொல்லி அவனை தாண்டி முன்னாடி போயிடுச்சு. அனாமிகா பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தா. கிரண்காக காத்துக்கிட்டு இருந்தா. 10 மணி ஆச்சு, 10:30 ஆச்சு, 11 ஆச்சு. ஆனாலும் கிரண் வரல. ஃபோன் கூட சுவிட்ச் ஆஃப்னு வருதே. இந்த கிரண் வருவாரா மாட்டாரா? நிஜமாவே அந்த ஆள்கிட்ட சத்யா சம்மந்தப்பட்ட ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்க ஸ்வாதி வந்தா. என்னாச்சா அனாமிகா? கிரண் இன்னும் வரலடி. கிரணுக்கு ஏதாவது நடந்திருக்குமோ? அனாமிகா பயந்துட்டு இருந்தா. அப்போ ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வந்துச்சு. அனாமிகா அதை எடுத்தா. உங்களுக்கு கிரண் தெரியுமா? தெரியுங்க. கிரணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. டவுன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. நான் டாக்டர். என் பேர் அரவிந்த். அதை கேட்ட உடனேயே அனாமிகா வாயில இருந்து வார்த்தையே வரல. உங்களால ஹாஸ்பிட்டல் வர முடியுமா? இப்பவே கிளம்பி வரேங்க. அனாமிகா உடனே போனை வச்சான். ஸ்வாதி கிட்டயும் விஷயத்த சொன்னா. 2 பேரும் ஆட்டோல ஹாஸ்பிட்டல் போனாங்க. கிரண் பெட்ல சுயநினைவு இல்லாம இருந்தான். உயிருக்கு ஒன்றும் பயம் இல்லை, ஆனா கோமால இருக்காரு. அனாமிகா கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்தது. ஸ்வாதி சமாதானப்படுத்திட்டு இருந்தா. கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் கிரண் மெதுவா கண்ணை திறந்தான்.
அனாமிகா. நான் தாங்க கிரண். நல்லா இருக்கீங்களா? கிரண் பேசுறதுக்கு முயற்சி பண்ணினான். லேப்டாப். அனாமிகா ஆச்சரியப்பட்டா. லேப்டாப்ல ஆதாரம் இருக்கு. அந்த சத்யாவை சும்மா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கோமால போயிட்டான். கிரண் சொன்ன விஷயம் அனாமிகாவுக்கும் சுவாதிக்கும் புரிஞ்சுது. அதே நேரத்துல சத்யா வீட்ல சத்யாவோட போன் அடிச்சுது. போன்ல சொன்னத சத்யா கேட்டான். பாஸ், வேலை முடியல பாஸ். அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆனா ஆள் உயிரோட தான் இருக்கான். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் சேர்த்துட்டாங்க பாஸ். இப்ப அந்த லேப்டாப்ல இருக்க ஆதாரம் வெளியே வந்தா அவனோட கதையே இப்ப முடிஞ்சு போயிடும். ஹாஸ்பிட்டல்ல அனாமிகாவும் சுவாதியும் லேப்டாப்பை பத்தி யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு நர்ஸ் அங்க வந்தாங்க. மேடம், ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல இருந்து வந்த பொருட்கள் இதெல்லாம் அப்படின்னு ஒரு கவரை கொடுத்தா. அனாமிகா அதை திறந்து பார்த்தா. அதுல உடைஞ்சு போன பென்டிரைவ் இருந்தது. அனாமிகா, கிரண் சொன்ன ஆதாரம் இதுல இருக்கோ என்னவோ. அனாமிகாவோட மனசு அடிச்சுக்குச்சு. ஏன்னா அந்த பென்டிரைவ்ல அவளோட வாழ்க்கையவே மாத்தக்கூடிய விஷயம் இருக்கு. இது நம்ம தேடிட்டு இருக்க ஆதாரமா இருக்கலாம்ல அனாமிகா. ஆனா இது உடைஞ்சு போயிடுச்சேடி. வெளியே தான் உடைஞ்சிருக்கு. உள்ள டேட்டாஸ் இருக்கும்ல. 2 பேரும் உடனே ஆட்டோல கம்ப்யூட்டர் சர்வீஸ்க்கு கிளம்பி போனாங்க. பென்டிரைவை கொடுத்தாங்க. டேட்டாஸ் எல்லாம் இருக்கு. அதை ரெக்கவர் பண்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த விஷயத்த அனாமிகா கிட்டயும் சொன்னா. எவ்வளவு நேரம் ஆகுமா? 2 மணி நேரம். அந்த 2 மணி நேரம் அனாமிகாவுக்கு 2 வருஷம் மாதிரி இருந்தது. அப்பதான் அனாமிகாவுக்கு ரமேஷ் ஃபோன் பண்ணினான். அனாமிகா ஃபோன்ல ரமேஷ் கிட்ட நடந்ததெல்லாம் சொன்னா. சுவாதி டேட்டாவை எடுக்கிற வேலையில இருந்தா. இப்படியே 2 மணி நேரம் போச்சு. அனாமிகா, டேட்டா வந்துருச்சுடி அப்படின்னு ஓபன் பண்ணா. அனாமிகா போனை கட் பண்ணிட்டு அதை வந்து பார்த்தா. அனாமிகா சத்யாவோட போட்டோஸ், கல்யாண போட்டோஸ், எடிட்டிங் ஃபைல்ஸ் எல்லாமே அதுல இருந்தது. சுவாதி ஒரு வீடியோவை பிளே பண்ணினா. அதுல கம்ப்யூட்டர் சென்டர்ல சத்யா உட்காந்துக்கிட்டு இருந்தான். சத்யா பேசுறது கூட கேட்டுச்சு. இந்த போட்டோவில் என் முகத்தை வை. இந்த போட்டோல நான் தாலி கட்டுற மாதிரி பண்ணு. இந்த வீடியோல அனாமிகா பக்கத்துல என்ன போடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். எல்லாமே அழகா ரெடி ஆச்சு. அனாமிகா கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்துகிட்டே இருந்தது. அது கவலையால இல்ல, தான் நிரபராதிங்கிறத நிரூபிக்கிறதுக்கான ஆதாரம் அது. அனாமிகா, இனிமே அந்த சத்யாவால தப்பிக்க முடியாது. முதல்ல இதை ரமேஷ் கிட்ட காட்டி ஆகணும்டி அப்படின்னு அனாமிகா உடனே ரமேஷ்க்கு ஃபோன் பண்ணினா. ஹலோ அனாமிகா, உங்ககிட்ட ஒரு விஷயத்த காட்டணுங்க. அத்தையையும் மாமாவையும் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு எங்க வரணும்னு ஃபோன் பண்ணி சொன்னா அனாமிகா. லேட் பண்ணாம ரமேஷ், பிரசாத், சாரதா சுவாதி கம்ப்யூட்டர் சென்டருக்கு வந்தாங்க. சுவாதி, சத்யா பேசினதை ப்ளே பண்ணு. சுவாதி ப்ளே பண்ணினா. ரமேஷ், சாரதா, பிரசாத் அதை கேட்டாங்க. அப்படின்னா இதெல்லாம் அந்த சத்யா பைய வேலையா? ஐயோ பாவம், தெரியாம நம்ம தான் சந்தேகப்பட்டுட்டோம். ரமேஷ் அமைதியா நின்னுட்டு இருந்தான். அவனோட கண்கள்ல குற்ற உணர்ச்சி இருந்தது. சாரி அனாமிகா, உன்னை நான் முழுசா நம்பாம விட்டுட்டேன். நீங்க உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு முயற்சி பண்ணீங்க. இதுல உங்க தப்பு என்ன இருக்கு? எல்லாரும் நிம்மதியானாங்க. ஆனா சுவாதிக்கு இன்னும் வேர்த்துட்டு இருந்தது. டென்ஷனா இருந்தா. அத ரமேஷ் கவனிச்சான். என்னாச்சு சுவாதி, ஏன் டென்ஷன் ஆகுற? இல்ல, ஒரு விஷயம். எல்லாரும் சுவாதியவே ஆர்வமா பார்த்தாங்க. இதுல இன்னொரு வீடியோ இருக்கு. அத இதுவரைக்கும் யாருமே பார்க்கலையே. எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. சுவாதி அந்த வீடியோவை ப்ளே பண்ணா. அது ஸ்டார்ட் ஆச்சு. அதுல சத்யா, கோபால் 2 பேரும் பேசினது இருந்தது. ராஜையாவோட வாழைத்தோப்பு என் கைக்கு வரணும். முதல்ல அனாமிகாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்புறம் தோப்பு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும்ல. அனாமிகா நம்ம கை கடக்கமா இருப்பா. அப்ப ராஜையாவோட நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஆட்டத்தை ஆடுங்க. சான்ஸ் கிடைச்சா அந்த ராஜையோட குடும்பத்தையும் நாசம் பண்ணலாம்டா. அதை கேட்டதும் பிரசாதும் சாரதாவும் ஒருத்தர் பார்த்தாங்க. இதுக்கு பின்னாடி ராஜையாவோட வாழைத்தோப்பு தான் இருக்கு. இந்த கோபால் ஒரு பேராசக்காரன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு அனாமிகாவுக்கு புரியல. அப்போ ஒரு கருப்பு காரு சுவாதியோட கம்ப்யூட்டர் சென்டரை நோக்கி வந்தது. அந்த காரை டிரைவ் பண்ணிட்டு இருக்கிறது சத்யா. கோபமா, அந்த ரமேஷ், அவனோட அம்மா அப்பா, அனாமிகா, அந்த சுவாதி, அவளோட கம்ப்யூட்டர் சென்டர், இதான் நல்ல சமயம். எனக்கு கிடைக்காத அனாமிகா வேற எவனுக்கும் கிடைக்க கூடாது. கருப்பு காரை வேகமா ஓட்டிக்கிட்டு வந்தான். அந்த கம்ப்யூட்டர் சென்டரோட சேர்த்து எல்லாரையும் காலி பண்றதுதான் சத்யாவோட பிளானா இருந்துச்சு. ஒருவேளை அது நடந்துருச்சுன்னா சத்யா ஜெயிச்சிருவான். அனாமிகா தோத்து போயிடுவான். இன்னும் 5 நிமிஷம்தான், எல்லாமே முடிஞ்சு போயிடும் அப்படின்னு பைத்தியம் மாதிரி சிரிச்சான் சத்யா. அப்போ அவனோட போன் அடிச்சுது. அது கிரனோட நம்பர். போனை எடுக்காம கட் பண்ணி விட்டான். மறுபடியும் வந்துச்சு. மறுபடியும் கட் பண்ணான். திரும்பவும் 3வது தடவை வந்துச்சு.
சாக போறதுக்கு முன்னாடி ஏதாவது சொல்ல நினைக்கிறானா என்ன இவன்? அப்படின்னு போனை எடுத்தான். ஆனா போன்ல இருந்து பேசினது கிரண் கிடையாது, எஸ்ஐ. அது தெரியாத சத்யா, டே கிரண், உன்கிட்ட எவ்வளோ ஆதாரம் இருந்தாலும் உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னான். மிஸ்டர் சத்யா, நான் கிரண் கிடையாது, எஸ்ஐ ராஜ்குமார். அதை கேட்ட சத்யா பயங்கரமா ஷாக் ஆயிட்டான். கிரண் கோமால இருந்து வந்துட்டாரு, உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, உன்னை அரெஸ்ட் பண்றதுக்கு வந்துட்டு இருக்கோம். அதை கேட்ட உடனேயே சத்யாவுக்கு இன்னும் கோவம் வந்துச்சு. யாராலையும் என்னை தடுக்க முடியாது அப்படின்னு போனை வெளியில தூக்கி போட்டான். அதே சமயத்துல கம்ப்யூட்டர் சென்டர்ல இருந்த ரமேஷ் வெளியில பார்த்தான். கருப்பு காரு அவங்கள நோக்கி வந்துட்டு இருந்தது. ரமேஷ் கண்ணு பெருசாச்சு. அனாமிகா, எல்லாரும் வெளியில வாங்க அப்படின்னு சத்தமா கத்துனான். எல்லாரும் அதிர்ந்து போயிட்டாங்க. சுவாதியும் அனாமிகாவும் வெளியில பார்த்தாங்க. கருப்பு காரு அந்த சென்டரை நோக்கி வந்தது. காருக்குள்ள சத்யா உட்கார்ந்திருந்தான். இப்ப என்னங்க பண்றது? முதல்ல நம்ம உயிரோட இங்க இருந்து வெளியே போனோம், எல்லாரும் வெளியே வாங்க. ரமேஷ் அனாமிகாவை கூப்பிட்டுக்கிட்டு அந்த சென்டரை விட்டு வெளியில வந்தான். சுவாதி மட்டும் கம்ப்யூட்டர் கிட்டயே நின்னுக்கிட்டு இருந்தா. சத்யா சம்பந்தப்பட்ட எல்லா ஆதாரங்களும் அந்த கம்ப்யூட்டர்ல தான் இருக்கு. ஸ்வாதி, வெளியில வா. ரமேஷ் சத்தமா கத்துனான். இந்த டேட்டா போனா மறுபடியும் கிடைக்காது அப்படின்னு ஹார்ட் டிஸ்கை எடுக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தா. சத்யாவோட கார் இப்ப சில அடி தூரத்துல தான் இருந்தது. ரமேஷ் அனாமிகாவோட இதயம் படபடன்னு அடிச்சுக்குச்சு. வெளியில வா ஸ்வாதி அப்படின்னு அனாமிகா கத்துனா. 2 செகண்ட் அவ்வளவுதான், இதோ வந்துடுறேன் அப்படின்னு கம்ப்யூட்டர்ல இருந்து ஹார்ட் டிஸ்க வெளியில எடுத்துட்டா. சத்யாவோட காரு ஷாப்பை நோக்கி சீறி பாஞ்சுது. ஆனா அதே நேரத்துல அங்க போலீஸ் ஜீப் வந்தது. ஷாப் முன்னாடி நினைச்சு சத்யா ஜீப்பை பார்த்து சடன் பிரேக் அடிச்சான். எஸ்ஐ ராஜ்குமார் வெளியே வந்தாரு. சத்யாவும் கீழே இறங்குனான். சுவாதி உயிர் பழிச்சதுனால ரமேஷும் அனாமிகாவும் பெருமூச்சு விட்டாங்க. சத்யா, அனாமிகா மேல வீண் பழி போட்டது, போலியான புகைப்படங்களையும் வீடியோ தயார் பண்ணது கொலை முயற்சி, இது எல்லாத்துக்கும் உங்களை அரெஸ்ட் பண்றேன். போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ண போகும்போது சத்யா அனாமிகாவை ஒரு தடவை பார்த்தான். அனாமிகாக்கு அவனை பார்க்கவே பிடிக்கல. அனாமிகா, என்னை மன்னிச்சிரு. மன்னிப்பு கேட்டா செஞ்ச தப்பெல்லாம் போயிடாது சத்யா. நான் உன்னை உண்மையிலேயே காதலிச்சேன். உன்னோடது காதல் இல்ல, சுயநலம். இதை ஏற்கனவே சொல்லிருக்கேன். நம்ம காதலிக்கிறவங்க சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கணும், அவங்க வாழ்க்கைய நாசம் பண்ணக்கூடாது. அதை கேட்டதும் சத்யாவால எதுவுமே சொல்ல முடியல. அப்போ அந்த இடத்துக்கு கோபால் வந்தாரு. அவரோட முகத்துல இருந்த பயம் பச்சையா தெரிஞ்சுது. போலீஸ பார்த்து அப்படியே நின்னுட்டாரு. சத்யா, அப்பா என்னப்பா நடக்குது? சத்யா தலை குனிஞ்சான். நீங்க தானா கோபாலு? ஆமா சார். அப்படின்னா நீங்களும் ஜீப்ல ஏறுங்க. கோபால் ரொம்பவே பயந்து போயிட்டாரு. நானா? நான் என்ன சார் பண்ண? நீங்க என்ன பண்ணீங்கங்கிறது இதுல இருக்கு அப்படின்னு செல்போனை காமிச்சான். கோபாலோட முகம் மாறி போச்சு. இந்த கேஸ்ல உங்களையும் நான் அரெஸ்ட் பண்றேன். எங்க கிட்ட நிறைய ஆதாரங்கள் இருக்கு. போலீஸ் கோபால கூட கைது பண்ணாங்க. அடே மோனே, இதெல்லாம் ஒன்னால தாண்டா நடந்தது. என்னால மட்டும் இல்லப்பா, முதல்ல பிளான போட்டதே நீதான். அப்பாவும் பிள்ளையும் மாறி மாறி பழைய போட்டுக்க ஆரம்பிச்சாங்க. அத பார்த்தா அனாமிகா சத்தமா, போது நிறுத்துங்க. எல்லாரும் அவளை பார்த்தாங்க. சுயநலம், ஆசை, பொய், இது உங்களை எவ்வளவு தூரம் கொண்டு வந்து விட்டுருக்கு பாத்தீங்களா? கோபாலும் சத்யாவும் அமைதியா நின்னுட்டு இருந்தாங்க. கிரணை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு ஆம்புலன்ஸ் அந்த இடத்துக்கு வந்தது. அனாமிகா ஆச்சரியமா பார்த்தா. கிரண்? கிரண் மெதுவா ஆம்புலன்ஸ்ல இருந்து இறங்கினா. சமயத்துக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். உங்களால தான் உண்மை வெளியே வந்தது கிரண். உண்மை என்னைக்கா இருந்தாலும் வெளியே வந்து தானே ஆகணும். அனாமிகாவோட கண்கள்ல கண்ணீர் வந்தது. நீங்க மட்டும் இல்லைன்னா இந்நேரத்துக்கு என் வாழ்க்கையே போயிருக்கும். ரமேஷ் சார் என்னை பார்க்க வந்தாரு. சத்யாவை பத்தி எனக்கு தெரிஞ்ச உண்மைகளை சொன்னேன். உங்களை காப்பாத்த சொல்லி ரமேஷ் சார் தான் என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டாரு. என்னால முடியாதுன்னு சொல்ல முடியல. விஷயத்துல இறங்கினேன். சத்யாவையும் பிடிச்சிட்டேன். எஸ்ஐ ராஜ்குமார் அங்க வந்தாரு. அனாமிகா, உங்க மேல இருந்த பழிகள் எல்லாமே பொய்ன்னு இப்ப தெரிஞ்சிருச்சுமா. உங்களை யாராலையும் எதுவும் கேட்க முடியாது. உங்களோட கல்யாணத்துக்கு இனி எந்த ஒரு தடையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதை கேட்ட உடனேயே அனாமிகா கண்கள்ல இருந்து ஆனந்த கண்ணீர் வந்துச்சு. போலீஸ் சத்யாவையும் கோபாலையும் ஜீப்ல ஏத்துனாங்க. சத்யா ஒரு தடவை திரும்பி அனாமிகாவை பார்த்தான். ஆனா அனாமிகாவும் அவனை பார்க்க கூட இல்ல. ஏன்னா அவளோட வாழ்க்கையில சத்யா அப்படிங்கிற அத்தியாயம் முழுசா முடிஞ்சிருச்சு. அனாமிகா நிரபராதின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. ராஜையாவும் சுஜாதாவும் சந்தோஷப்பட்டாங்க. ரமேஷ் குடும்பமும் நிம்மதி அடைஞ்சது. 2 நாள் போனதுக்கு அப்புறம் ரமேஷ், சாரதா, பிரசாத் எல்லாரும் சேர்ந்து, சம்மந்தி நடந்ததுக்கு எங்களை கூட மன்னிச்சிருங்க,
நீங்க உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதுவே போதுமா? அனாமிகா தான் எங்க குடும்பத்துக்கு மருமகளா வரணும்னு பிரியப்படுறோம். எல்லாரும் அனாமிகாவை பார்த்தாங்க. அனாமிகா வெக்கப்பட்டு தலகுனிஞ்சா. ஆனா ரமேஷ் அனாமிகா கிட்ட இருந்து பதில எதிர்பார்த்தான். இறுதி முடிவு அனாமிகாவோடது தான். எல்லாரும் அனாமிகாவையே பார்த்தாங்க. அனாமிகா நிமிர்ந்து ரமேஷ பார்த்தா. தன்னை நம்பணும்னு நினைச்ச ஒரு ஆளு, தனக்காக உயிரை கூட தியாகம் பண்ண நினைச்சவரு. அப்படிப்பட்ட ரமேஷ் சிரிச்சிட்டு எதிரில நின்னா. கொஞ்சம் நான் ரமேஷ் கிட்ட பர்சனலா பேசணும்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஒரு மாதிரி பார்த்தாங்க. எதுக்காக இப்ப போய் அனாமிகா பேசணும்னு சொல்றான்னு. பேசுறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. 2 பேரும் வீட்டு தோட்டத்துக்கு போனாங்க. ரமேஷ் மௌனமா நின்னாரு. இங்க பாருங்க. இங்க பாரு அனாமிகா, உனக்கு இப்ப இருக்கிற சந்தேகமோ எதுவா இருந்தாலும் எந்த தயக்கமும் இல்லாம நீ என்கிட்ட கேட்கலாம். நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன். நம்ம கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஏதாவது சண்டை வந்துச்சுன்னா? எனக்கு புரிஞ்சுதுமா. சத்யாவை பத்தி எதையுமே நான் உன்கிட்ட கேட்க மாட்டேன். இது சத்தியம். இதுக்கு மேல வேற ஏதாவது? ரமேஷ் அப்படி கேட்டதும் அனாமிகா கொஞ்ச நேரம் மௌனமா இருந்தா. அவ மனசுல ஏகப்பட்ட கேள்விகள் இருந்தது. ஆனா எப்படி கேக்குறதுன்னு அவளுக்கு புரியல. இருக்கு. கேளு. பிரியா யாரு? ரமேஷ் டீப்பா ஒரு பிரீத் எடுத்தான். நீ அதை பத்தி தான் கேட்க போறேன்னு நான் நினைச்சேன். அவங்க சொன்னது உண்மைதானா? எது உண்மை? நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவெடுத்தீங்கன்னு. இல்ல அனாமிகா, அப்புறம்? பிரியாவை எனக்கு தெரியும். ஆனா பிரியா சொன்ன மாதிரி எங்க கிட்ட காதல்லாம் ஒண்ணும் இல்ல. அனாமிகா ஆச்சரியமா பார்த்தா. 3 வருஷத்துக்கு முன்னாடி அவளோட அப்பா சுரேந்தர் எங்க ஆபீஸ்க்கு பிசினஸ் வேலையா வந்தாரு. அப்படிதான் பிரியா எனக்கு பரிச்சயமானா. அதுக்கப்புறம்? அதுக்கப்புறம் என்ன, அவ என்ன காதலிச்சா. அந்த விஷயத்த ஒரு நாள் என்கிட்ட சொன்னா. நீங்க என்ன சொன்னீங்க? நான் முடியவே முடியாதுன்னுட்டேன். அனாமிகா ஆச்சரியப்பட்டு, எதுக்கு? காதல் ஒருத்தர்கிட்ட மட்டும் இருக்கக்கூடாது இல்லம்மா. எனக்கு அவ மேல அந்த மாதிரி எண்ணமே இல்லை, வரவும் இல்லை. அதனாலதான் வேண்டான்னு சொல்லிட்டேன். அனாமிகா அமைதியா கேட்டுட்டு இருந்தா. நான் அவளை ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா அவ என்கிட்ட பேசுறதே நிறுத்திட்டா. அந்த விஷயம் அந்த இடத்தோட முடிஞ்சிருச்சு. 2 பேரும் எல்லார்கிட்டயும் வந்தாங்க. ஸ்வாதியும் கிரணும் கூட இருந்தாங்க. எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம்தான். அது கேட்டதும் எல்லாரோட முகத்திலையும் சந்தோஷம் வந்தது. ஒரு வழியா ஹாப்பி எண்டிங் வந்துருச்சு அப்படின்னு ஸ்வாதி சிரிச்சா. 1 மாசம் போனதுக்கு அப்புறமா அனாமிகா ரமேஷுக்கு கல்யாணம் நடந்துச்சு. அதே மண்டபத்துல ஒரு நாள் கண்ணீரோட நின்ன அனாமிகா இன்னைக்கு சந்தோஷமா சிரிக்கிறா. ராஜையா சுஜாதா கண்கள்ல ஆனந்த கண்ணீர் வந்தது. சாரதாவும் பிரசாதும் பெருமிதமா நின்னாங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரமேஷ் அனாமிகா கிட்ட, அனாமிகா, இனிமே உன் கண்ணுல கண்ணீரே வரக்கூடாது. வரும். என்னது? ஆனந்தம் அதிகமாச்சுன்னா கூட கண்ணீர் வரும்ல அப்படின்னு அனாமிகா சிரிச்சான். ரமேஷும் சிரிச்சான். இந்த புன்னகையோட சாரதா வீட்ல அவங்க குடுத்தனம் வந்தாங்க. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய்.